விஜய் பாட்டி சொன்ன எல்லாத்தையும் கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியாகிறாரு. அவரால இத ஏத்துக்கவே முடியல. சரி, காவேரி இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாடிக்கு போறாரு. ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு கீழ வராரு. "என்ன விஜய் பண்ற? யோசிக்காம செய்ற" அப்படின்னு தாத்தா திட்ட, "ஆமா தாத்தா, இனிமே காவேரியை கூட்டிட்டு வரமாட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கிறப்ப காவேரி இல்லாத வீட்ல எனக்கு என்ன வேலை?" அப்படின்னோனே, "என்ன விஜய் பேசுற? இது உன் வீடு" அப்படின்றாங்க பாட்டி. "என் வீடு அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தா தானே என்கிட்ட கேட்டு எல்லாத்தையுமே செய்வீங்க. உங்க இஷ்டத்துக்கு நீங்களா முடிவு பண்ணிட்டு என்னைய வந்து இப்படி நிக்க வச்சிருக்க மாட்டீங்கல்ல. தயவுசெய்து என்னை விடுங்க பாட்டி, நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்ல, "விஜய், ஒரு விஷயத்த பண்ணும்போது யோசிச்சு பண்ணு விஜய்" அப்படின்னு. "இல்லை தாத்தா, நான் நல்லாவே யோசிச்சிட்டேன். போதும் தாத்தா, என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, காயப்படுத்திட்டாங்கன்னு" சொல்லிட்டு ஒரு பக்கம் விஜய் வந்து போகிறாரு. இப்போ தாத்தா அப்படியே தலையில் கை வச்சுட்டு ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காரு. பாட்டி சொல்கிறாங்க, "எங்கே போயிட போகிறான்? கண்டிப்பாக வருவான். செவத்தில் அடித்த பந்து மாதிரி திருப்பி வரணும் இல்லையான்னு பாருங்கள். அந்த சாரதா சேர்ந்து வாழ விடவா போகிறா? இத்தனை நாளாக வாழ விடாதவ இனிமேல் எப்படி வாழ விடுவான்னு பார்ப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க" அப்படின்னு ஒரு பக்கம் வந்து பாட்டி போயிடுறாங்க. இப்போது விஜய் வந்து நேராக எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு காவேரி வீட்டுக்கு போன உடனே அங்கே பார்த்தோன்னே அதிர்ச்சியாகுது. "என்ன தம்பி இதெல்லாம்?" அப்படின்னு. "ஆமாம், காவேரிக்கு அந்த வீட்டில் இடம் இல்லை" அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா, "எனக்கும் அந்த வீட்டில் இடம் இல்லை, எதுவுமே வேணாம், எனக்கு காவேரி தான் பெருசு" அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அத்தை அப்படின்னு. உடனே சாரதா பார்க்குறாங்க. "அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டீங்களோன்னு தோணுது தம்பி" அப்படிங்க. "இல்லை, இது அவசரப்பட்டு எடுத்த முடிவில்லை. காவேரி இப்போ இருக்கிற நிலைமைக்கு நான் காவேரி கூட இருக்கிறது தான் கரெக்ட்" அப்படின்னோன்னா, "பரவாயில்ல, காவேரி தான் முக்கியம்னு வந்துட்டான்ல சாரதா, நீ உள்ளே கூப்பிடு" அப்படின்னு பாட்டியும் சொல்ல, இப்போ வராரு விஜய். ஸோ வந்ததுக்கப்புறமா காவேரி பார்க்குறாங்க. "ஏங்க இப்படி பண்ணீங்க?" அப்படின்னோன, "காவேரி, தயவுசெய்து நீ சும்மா இரு. போதும், மற்றவங்களுக்காகவே நீ யோசிச்சது போதும். உன்னை பற்றி நீ எப்போவுமே யோசிக்கவே மாட்டியா? உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதை யோசிக்கவே மாட்டியான்னு" திட்டுறாரு. "சரி, கிளம்பு காவேரி, போகலாம்" அப்படின்னோடனே எல்லாரும் பார்க்குறாங்க. "எங்கே தம்பி?" அப்படின்னோடனே, "நானுமே எங்கள் சிரமத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கல. இந்த சின்ன வீட்டில் உங்களுக்கே சரியாக இருக்குது, நான் வேறு கொடுக்கணுமா சிரமம்" அப்படின்னு. உடனே எல்லாரும் பார்க்குறாங்க. அப்போது நம்ம காவேரி வந்து அவங்களுமே பார்க்குறாங்க. சாரதா சொல்கிறாங்க, "ஏ தம்பி, இன்னொரு ரூம் இருக்குல்ல, காவேரி ரூம், அதை எடுத்துக்கலாம்ல நீங்கள்" அப்படின்னோடனே, "ஏன் வசதி பார்த்தாதுன்னு நினைக்கிறீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்லை இல்லை, இந்த ரூமில் தங்கினவன் தானே நான், இதில் என்ன இருக்குது" அப்படின்னோடனே, "இங்கே இருந்துக்கோங்க" அப்படின்னு. உடனே காவேரிக்கு வந்து விஜய் வந்தது ரொம்ப சந்தோஷம். ஆனால் தாத்தா பாட்டியை விட்டு வந்ததை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. "எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் காவேரி, எதை பற்றியும் கவலைப்படாதுன்னு" சொல்கிறாரு. ஸோ இந்த சீரியல் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள். சீக்கிரமே வந்து பாட்டி மனசும் மாறிட்டா காவேரி விஜயும் சேர்ந்துருவாங்க. அப்கமிங்கில் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது, என்னென்னா பசுபதி. ஸோ அவன் என்ன பிரச்சனை பண்ணுறான் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அடுத்து என்ன திருப்பங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.